எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பஜ்ஜிலாம் விற்பாங்க. வண்டியில் நான் அப்பப்போ போய் அங்கே காட்டுவோம் பாருங்கள். அந்த பொண்ணு பார்வதி அது பேர். அவங்க தோட்டங்காடுலாம் வச்சுருக்காங்க. என்ன இதில் பஜ்ஜி வடை என்னென்னமோ போடுது. அதில் கோபி மஞ்சூரியன் எதோ போடுது. அதெல்லாம் போட்டு டெய்லி 1000 ரூபா சம்பாதிக்கும். 1000 1500 கூட சம்பாதிக்கும். அந்த பொண்ணுடைய சொந்தக்காரவங்க, அந்த பொண்ணு அவங்களுக்கு மருமகள் ஆகுது. அந்த பொண்ணு, இன்னொரு பொண்ணு 22 வயசு ஆகுது அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து அது ஏதோ செட் ஆகலை போல் இருக்குது. ரொம்ப டார்ச்சர் பண்ண ஏதோ மத்திக்கு 1 வருஷம் 6 மாதத்தில் வந்துருச்சு. என்னென்னு தெரியல அது டீட்டெயில்ஸு. அம்மா அப்பா இல்லை அந்த பொண்ணுக்கு. அந்த தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருந்துச்சு. 3 பேர் தம்பி, ஒரு தங்கச்சி. அந்த பொண்ணு 3 பேர் தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்களும் ஏதோ அப்படியே அந்த குழந்தைகள் ஏதோ நல்லாத்தான் வளர்த்திருக்காங்க. ட்ரெஸ்ஸு இது எல்லாமே போட்டு நல்லாத்தான் வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளை நல்லா அழகாக இருக்குது. சின்ன பிள்ளை நான் பார்த்துருக்குறேன், வந்திருக்கோம் அந்த கடைக்கிட்ட. அப்புறம் அது என்ன நினச்சதோ தெரியல, ஏதோ வேற ஒரு பையனை லவ் பண்ணியிருக்க மாட்டேருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுங்காட்டி அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. அந்த பையன் கட்டிக்கிறவங்க விட்டுருக்கா. அப்படி அவங்க வீட்டில் வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு கல்யாணம், அந்த பொண்ணு 2வது கல்யாணம், அதில் ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணிடுச்சு, அது வேண்டாம் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த பையன் ரொம்ப போராடி பார்த்துருக்கா. அப்படி இல்லை நல்ல பொண்ணு தான், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அது மற்றக்கு ஏதோ ப்ராப்ளமாகி அந்த பொண்ணுக்கு மன உளைச்சல் ரொம்ப இருக்குது. அப்பா அம்மா இல்லை, ஃபஸ்ட்டு கல்யாணம் இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒருத்தர் விரும்பணும், அவங்களும் இப்படி ஆகிட்டாங்க. அதிகமாக பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை போல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் மன உளைச்சல்லே இருந்திருக்குது. ஒரு 2 மாதம் 1.5 மாதமாக ரொம்ப அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ அந்த பொண்ணு அந்த சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட், வித்தியாசம் ஆயிடுச்சு. எழுச்சி போய் மூஞ்சிலாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்கள. இங்கே புட்டபர்த்தி பெங்களூர் பக்கத்தில் போய் இறந்துருச்சு. பெங்களூர்லேயே தான், பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே ட்ரெயினில் இங்கேருந்து அது ஏறி போச்சா இல்லை அங்கே எப்படி போச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாள் பெங்களூரில் வேலை பார்த்துருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கே வந்துருச்சு. அது இப்போ இங்கே ட்ரெயினில் இங்கேருந்து ஏறி போச்சா என்ன முதன்னைக்கு இந்த பார்வதின்னு சொல்கிறேன்ல, அவங்க வீட்டுக்கு வந்துருக்குது. அவங்க வீட்டில் எங்கேயோ வேற ஒரு பக்கம் இங்கே போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நான் போகிற வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்காட்டி, குழி இங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படிங்காட்டி, இல்லை நான் போகிற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிருச்சாமா. அன்னைக்கு தான் நடந்தது. ஒரு 9-10 மணிக்காட்டி கிளம்பிருக்க மாட்டேங்குது. அங்கே வீட்டுக்கு போய் அவங்க தம்பிக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு 12 மணி வரைக்கும் வீட்டில் தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கும் சொல்லாமல் கிளம்பி போயிருக்க மாட்டேருக்குது. போய் ட்ரெயினில் புட்டபர்த்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏறி போயிருக்க மாட்டேருக்குது. அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப ட்ரெயின்லேருந்து குதிச்சிருச்சு, கீழே குதிச்சிருச்சு போல் இருக்குது. அது குதிச்சதில் எப்படி குதிச்சுதா எப்படி போச்சதில் ஒரு கால் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தலையெல்லாம் அடித்து தலையில் ரத்தம் கொஞ்சம் இதாக இருந்தது. அவங்களும் ஒரு 4 லட்ச ரூபாய்ட்டு கூட செலவு பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா எல்லாமே டெத் ஆயிடுச்சு, ஹோமாவுக்கு போயிடுச்சு. அது அன்றைக்கி சொன்னாங்க எனக்கு, இது மாதிரி இறந்துருச்சு அங்கே போயிட்டோம் அப்படின்னு. 4 நாள் 2 நாளாக 3 நாளாக ஐசியூவில் இருந்திருக்க மாட்டேருக்குது. அப்புறம் இறந்துருச்சு. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்ருக்குது, நான் சாக போகிறேன், என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, நீங்கள் 2 பேரும் படித்து நல்லா இருங்க, தாத்தா பாட்டி பேச்சு கேட்டு இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி போட்டு இறந்துருச்சு. அந்த இதை கேட்கங்காட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தோணிடுச்சு. என்னடா இப்படி கோலத்தனமாக பிள்ளைங்க இப்படிலாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாம் தைரியமாக இருக்கணும். ஐயோ அவன் சிக்கலையே நம்ம சித்தரலாம் அப்படின்னு போகிறது என்ன, அது உயிரை விடுறதுங்க சீக்கிரம் விட்டுறலாம். அது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான வலி தெரியுங்களா? எவ்வளோ மனசுக்குள்ளே வலி இருந்தால் அந்த பொண்ணை பண்ணியிருக்கோம். அவங்க அம்மா சுருக்கு போட்டு தான் இறந்துருக்காங்க. அவங்க அப்பா அது ஏதோ மருந்து குடிச்சிட்டு தான் அவங்களே இறந்துட்டாங்க. 2 பேர்த்து இது அப்படித்தான் போயிருக்கு. இப்போ இந்த பிள்ளையும் இந்த மாதிரி சூசைட் பண்ணிச்சு. அவங்க குடும்பத்தில் என்ன ப்ராப்ளம், ஆனால் எது கேட்டாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளை தலையெழுத்து அப்படி வச்சுட்டாரேன்னு தெரியல.
என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நீங்களாம் அந்த மாதிரி யாரும் பண்ணிக்காதீங்க. லவ் பண்ணுறேன் அதுன்னு பண்ணிவிட்டு மனசை நோகடிச்சிக்கிட்டு. ஏன்னா எனக்கு அது தெரியுது, அந்த வலி அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. ஒருத்தர் இல்லைன்னா போயிட்டு போகுது, நம்ம தனியாக நின்று வாழலாம், தைரியமாக இருங்க. யாரும் இப்படி கோலத்தனமாக பண்ணிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.